நல்லா சிந்திச்சு பாருங்கள். முகத்துவார டவர், நீங்கள் டவரில் மேலே நின்று கீழரிக்கால்கிட்ட சொல்கிறீங்க, மட்டக்களப்பு எல்லாம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. கீழரிக்கால் என்ன செய்வார்? கீழரிக்கிறாள்ற எல்லா அவருடைய குறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்? நீங்கள் மேலே நிற்கிறீர்கள். மேலே நிற்கிறதால கீழரிக்கவர்கள்ட்ட தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பாருங்கள், அவர் நம்பணும். ஏன்? நீங்கள் சொல்கிற மேலே இருந்து சொல்கிறீங்க அவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை மட்டக்களப்பு ஒன்றும் தெரியலைன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுக்கிறதா மேலேருந்து? அதே மாதிரி நீங்கள் பிறருடைய குறை உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் என்ன? நீங்கள் குறையாக இருக்கிற இன்னொன்று சொன்னால் நீங்கள் சக்தி கூடியவர்கள். சக்தி கூடியவர்கள் பாருங்கள், சக்தி குறைஞ்சவர்களுடைய குறையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய குறையை நீ எடுக்கும்போது உனக்கு துன்பம் வரும். நீ பாருங்கள் அவரை விட கீழாயிருவா. அன்னை சாரதாவி சொல்கிறார் பாருங்கள், குறை பேசார்கள் யாரையும் பாருங்கள் பற்றி நீங்கள் எடுக்கா இருந்தால். உங்களை போல் ஒவ்வொரு தன்மை பண்பு குணங்கள் எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி இல்லை. உங்களை போல் பாருங்கள் ஒரு துன்பமாக தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய குறை எடுத்து போட்டு பாருங்கள், அதை எடுக்காமல் நீங்கள் நிறையான பொருள், நிறைய உலகத்தில் மரம் செடி, ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது பாருங்கள் பல பழங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு தெரிந்த, இதை என்ன விஷயம் தெரிந்த பழங்களை மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க. அது மாதிரி உலகத்தில் பலதரப்பட்ட பாருங்கள் தன்மை குணங்கள் கொண்ட இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையான விஷயம் இங்கே உலகத்தில் இருக்குது. நீ அதை மட்டும் எடு. அதை மட்டும் எடுக்கிற அளவுக்கு உன் மனநிலை இல்லாதனால தான் பாருங்கள் உன்னுடைய மனம் பலகீனமானதால, நீ பாவ கர்ம வினைகள் செய்ததால அந்த பாவத்தை எடுக்கிற பக்கம் உன்னை கூட்டிட்டு போகுதுன்னு சொன்னால் நீ பாருங்கள் அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கா. சற்று சிந்திச்சு பாருங்கள். இந்த நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நீ பாருங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை தேடுவா என்று தான் கட்டாயம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாருன்னா, உனக்கு கஷ்டம் கொடுத்தா மட்டும்தான் அந்த மேல்நிலைக்கு போகிற தன்மை என்னன்னு சொல்லி உனக்கு பாருங்கள் என்ன வழி கிடைக்கும்.